தமிழ்நாடு நாடார் சங்கம் மகாராஷ்டிரா சார்பில் நாள்காட்டி வெளியீட்டு விழா ஜனவரி 12ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு தாராவி 90 அடி சாலை காமராஜர் நினைவு தமிழ் பள்ளி அரங்கில் வைத்து கோலாகலமாக நடைபெற்றது. தமிழ்நாடு நாடார் சங்கம் மகாராஷ்டிரா தலைவர் மாரவர்மன் நாடார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் செயலாளர் வி.பி. ராஜ் நாடார் வரவேற்புரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக திருநெல்வேலி தட்சணமார நாடார் சங்க மும்பை கிளை சேர்மன் எம்.எஸ். காசிலிங்கம் நாடார், செயலாளர் வி. மைக்கேல் ஜார்ஜ் நாடார் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் உரையாற்றிய ஓய்வு பெற்ற யூடிஐ அதிகாரி லிங்கபாண்டியன், நாடார் அகாடமி உருவாக்க வேண்டும் என்றும் அதன் மூலம் நமது சமுதாய வருங்கால சந்ததியினர் பயன்பெறுவர் என்று கோரிக்கை வைத்தார். கௌரவ தலைவர் வி.பி. பால்துரை நாடார் தனது உரையில், கடந்த 1964ஆம் ஆண்டு ரஷ்யா சென்ற பெருந்தலைவர் காமராஜர் மும்பை வருகை தந்த சமயம் நடந்த சந்திப்பு மற்றும் 1966ஆம் ஆண்டு மே 24ஆம் தேதி தாராவி காமராஜர் பள்ளியில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் எஸ்.கே. பாட்டீல் தலைமையில் அன்றைய சங்க தலைவர் காந்தியார் என்ற சூசை அந்தோணி நாடார் முன்னிலையில் காமராஜர் அடிக்கல் நாட்டிய நிகழ்வை நினைவு கூர்ந்தார். வர்த்தக அணி தலைவர் பி. முத்துகிருஷ்ணன் தனது உரையில் சமுதாய உணர்வு குறித்து கருத்து தெரிவித்தார். விழாவின் சிகர நிகழ்வாக நாள்காட்டியை பொதுச் செயலாளர் எஸ்.ஜே.எஸ். செல்லத்துரை நாடார் வெளியிட அதனை காசிலிங்கம் நாடார், வி. மைக்கேல் ஜார்ஜ் நாடார் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். அனைவருக்கும் நாள்காட்டி வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர் மற்றும் நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் எஸ்.எஸ்.ஜே. போஸ்கோ நாடார், தலைமை அலுவலக செயலாளர் வி. செல்வின் நாடார், சட்ட ஆலோசகர் ஏ. ரவி நாடார், இளைஞரணி செயலாளர் ஆர். கணேஷ் நாடார், ஆரோன் நாடார், ஆர். மலைராஜ் நாடார், சவுந்தர் நாடார், என்டிஆர் ஃபவுண்டேஷன் மகாராஷ்டிரா தலைவர் புவனேஷ் நாடார், ஜே.பி. சைமன் நாடார், வி. காளிமுத்து நாடார், கலிகை செல்வன் நாடார், வில்சன் நாடார், சந்திரன் நாடார், சங்கர் நாடார், ஐ. சுயம்புலிங்கம் நாடார், பாலகிருஷ்ணன் நாடார், எம். செல்வ அரவிந்த் நாடார், மதி நாடார், சரண் நாடார், முத்துக்குட்டி நாடார், மகளிர் அணி ஹேமலதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிறைவாக பொதுச் செயலாளர் எஸ்.ஜே.எஸ். செல்லத்துரை நாடார் நன்றியுரை ஆற்றினார்.